Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கார்த்திக் ராஜாவுக்கு எப்படி அமைஞ்சது? அதான் நம்ம படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். பட் நாங்கள் என்ன அப்போயே நம்ம படத்தப்பயே என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு நம்ம ஷூட்டிங் முடிச்சு டேரக்டருக்கான டிக்டிக் ஷூட்டிங் போயிடும். நீங்கள் நானும் எல்லாம் போயிடுவோம். போய் டிக்டிக் ஒர்க் பண்ணுவோம். அதனால் நாங்கள் தனியாக படம் பண்ண மாதிரி இல்லாமல், அசிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் டேரக்டர் சொன்னார், அவங்க கேமராமேனை என் கூட ஒர்க் பண்ணுறாங்க இப்போ டைம்பிங்னாரு. அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், நம்ம கேமராமேன் ஆகிட்டோம். கேமராமேன் நம்ம இங்கே அனாவசியம் அசிஸ்டண்ட்டாக இருப்போம், நம்ம வாய்ப்பு தேடணும் அப்படின்னும் போது ஒரு 2-3 சின்ன சின்ன படங்கள் பண்ணி 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 பிரேக் ஆச்சு. நிறைய படங்கள் இதாச்சு, இன்னும் 4-5 படங்கள். ஸோ அப்போ சொல்ல துடிக்க மனசு பண்ணேன் சார், கண்ணன் சாருக்காண்டி லெனின் சார் டைரக்ஷனில் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா கூட சவுந்தர் இருக்கார் சார், நம்ம ராஜா சாருடையில இருப்பாங்க சவுந்தர். ஆமாம், அவர் அங்கே கூட வருவார். வந்தப்போ நம்மளோட ரொம்ப பெரியமாவும் நட்பாகவும் இருப்பார். அவர் நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து, ஏன் நீ என்ன பாப்புலர் ஆகலை, ஏன் உனக்கு சரியான படம் வரலன்னு தெரியலைங்க என்னென்னு. நீ சரியில்லை, நீ யாரோடையும் டீல் பண்ண மாட்டேன், வழக்கமான இதெல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் மூலமாக யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உதயகுமார்கிட்ட பேசியிருக்காரு. சின்ன கவுண்டர் வந்து வரப்போ உதயகுமார்கிட்ட பேசும்போது, ஐயோ எனக்கு உதயகுமார் எனக்கு ஜூனியர் ஆக்சுவலாக, நான் சீனியர் டு உதயகுமார், எனக்கு தெரியும், எனக்கு நண்பர் தான், எல்லாம் ரொம்ப ஈஸியான எனக்கு அவர் பண்ணுவோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னா. அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டார், கார்த்தி இந்த மாதிரி உதவி பண்ணுறியா அப்படின்னு. எங்கள் படம் பண்ணுறது தானே காத்துட்ருக்கோம், யாரும் தானே நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு நாள் உதவி வீட்டுக்கு போனேன். ஏற்கனவே எங்களுக்கு ஆபாவனம் டீமில் ஆபாவனம் நான்லாம் ரூம்மேட் சார். ஸோ இவங்களாம் அசிஸ்டன்ஸ், உதயர் இவங்களாம் அசிஸ்டன்ஸு. ஸோ அப்போ இருந்தே தெரியும்போது வந்து பேசினார். நம்ம செல்வராஜ் சார் தான் கதை, ஃபுல் கதையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, பட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க. பக்கா டைலாக் எல்லாம் இருந்தது. நடராஜ் ஆனந்த் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடக்ஷன். லொக்கேஷன் பார்க்கணும் போனோம் சார். அப்போ தான் அது மாதிரி தான் உதய் கூட எனக்கு சின்ன கவுண்டர் வாய்ப்பு படிச்சது. லொக்கேஷன் பார்க்க போனால் உதயகுமார் அப்போ தான் தெரியும், ஜென்ரலாக ஃப்ரெண்டாக தெரியும், நம்ம கூட எல்லாம் தெரியும். போய் டைரக்டர் உதயகுமாராக போகும்போது பொள்ளாச்சிலேருந்து ஆலியார்டம் 15 கிலோமீட்டர் சார். நம்ம டைரக்டரை நல்லவராக்கினார் அவர். லெஃப்ட்டு ரைட்டு 200 கிலோமீட்டர் போகும் சார். இந்த பக்கம் 15 கிலோமீட்டர், அந்த பக்கம் 15 கிலோமீட்டர். இந்த பொள்ளாச்சியிலேருந்து உடம்புலப்பேட்டை 15 கிலோமீட்டர், அந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 150-200 கிலோமீட்டர் எல்லா தெருவிலையும். நம்ம டைரக்டர் பாதை இல்லை சார்னா தான் போவார், ஏறி இறங்குவார். அது மாதிரி தான் இவரும் போய் 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 லொக்கேஷன் பார்த்துட்டு, பொள்ளாச்சிக்காரங்களுக்கு கூட அந்த இடம் தெரியாது, உதயகுமார் கணக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு தரவாயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பண்ணும்போது அவ்வளோ தூரம் அந்த படம் ஆரம்பித்த உடனே டிசைட் பண்ணது, இதில் எந்த கிமிக்ஸும் பண்ண வேணாம், இந்த படம் ஒரு ஈஸியாக ஆசிட்டிஸ் நான் பண்ணணும், லைவாக இருக்கணும் படம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணது. பண்ணும்போது அது பேசும்போது சொன்னோம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உதயன்னா ஒத்துக்கிட்டா எங்கேயுமே கிமிக்ஸ் இல்லை, கிளாமர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணுறதில்ல, லைவாக இருக்கணும். அப்போ போகும் அந்த வீடு பிடிக்கிறதுக்குள்ளே படாதபாடுபட்டோம் சார். அந்த சின்ன கவுண்டர் இது ஜமீன்தார் வீடு, இது ஒரிஜினல் ஜமீன்தார் வீடு. அவர் என்னென்னா உடுமலைப்பேட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தானே. அந்த வீடு தெரியாது யாருக்கும், அதான் ஃபஸ்ட்டு படம் பண்ணது. இது பொள்ளாச்சி வச்சு இருக்க எல்லா பெரிய பங்களாவும் பார்த்தோம் சார். எதுவும் செட் ஆகலை, இல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இதில் போய் ஒரு பங்களா பார்க்கும்போது அவங்க தான் இதை விட எங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஜமீன்தார் இருக்கார் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ போனோம், பார்த்தோம். அங்கே சீன் பயங்கரமாக இருக்குது சார். ஜமீன் பழைய ஜமீன். அவங்க ஒருத்தர் வயசானவர், ஒரு அழுக்கு வயசுனா டல் வேஸ்ட்டு ஒன்று கேட்டு ஏதோ தோட்டத்துலேருந்து வந்தவர் மாதிரி வந்து உட்காந்துருந்தார். உதயகுமார் கேட்குறாரு, நீங்கள் யார் என்னன்னு. நான் ஜமீன்தாரோட சித்தப்பா. ஓ, இந்த ஃபோட்டோ இருக்க, இது நான் தான்
செஞ்ச சொல்லி இங்கிலீஷ் ஆனர்ஸ் படித்தவன் அவன் பயங்கர இங்கிலீஷ் பேசுகிறார் சார் திரிச்சு முடிச்சார் காலைல இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவ்வளோ தூரம் அந்த லொக்கேஷன்லாம் பிடிச்சிட்டு போய் ஓகே பண்ணி ஷூட்டிங் போனால் எந்த இதுவும் கிடையாது சார். அப்படியே லைட் இல்லைன்னா லைட் இல்லை, லைட் இருந்தால் லைட் உண்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் முத்துமணி மாலை சாங்கில் அந்த இன்டோர் நைட் எஃபெக்டில் மட்டும் அந்த அதில் மட்டும்தான் கொஞ்சம் கிளாமரஸாக பண்ணியிருப்பான். முத்துமணி மாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட அந்த லைட்டிங்லாம் கொஞ்சம் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்ற எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அதில் உதயகுமார், சௌந்தர் இவங்களாம் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். உங்களுக்கு தான் மெயினாக சொல்ல வேண்டிய தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். சின்ன கவுண்டர் படத்தில் பணியாற்றும் போது இந்த அளவுக்கு வெற்றி படமாக அந்த படம் அமையும் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் யூனிட்டில் இருந்துதா? சார் சாங்கெல்லாம் கேட்கும்போது இருந்தது சார், படமும் இருந்தது சார். படத்தில் வந்து என்னென்னா நிச்சயம் ஜெயிக்கும், பட் இது மாதிரி 300 நாள் 350 நாள் வருமானு தெரியாது. நிச்சயம் 100 days ஃபில்ம், அதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை சார். என்னென்னா நல்ல பாட்டு, எல்லா சாங்ஸும் ஹிட் சாங்ஸ், எல்லா சாங்ஸும் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படி பண்ணியிருந்தார். சாரும் நல்லா பண்ணியிருந்தார். அவர் ராக்கி ராஜேஷ் மாஸ்டரு, அவர் அப்போ தான் சாரோட விஜய் சார் காம்பினேஷனில் வர்றாரு. அதனால் ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே போட்டி போட்டு பண்ணது சார். அதனால் அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சார். பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி பெருசாக ஒரு இது மாதிரி வரும்ன்றது தெரியல. பட்டு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா ஒரு பெரிய ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கிறதுல ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்தோம். உங்களுடைய முதல் படம் மணிவண்ணனோட பணியாற்றினீங்க. மணிவண்ணனோட கேமராமேனாக பணியாற்றியது எப்படி இருந்தது? எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் சார். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அது இன்னசென்ட்டாகவே நம்மளை கேட்பார். இங்கே ஒரு ட்ராலி போட்டு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்பார். நம்மகிட்ட புரிய வச்சு நமக்கு சொல்ல வச்சு, ஆனால் அது ஒரு பெரிய பாடம் நடத்துகிற மாதிரியோ இல்லை அது நம்ம மேலே இருக்க இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றதும் இருக்காது. கேஷுவலாக மாமா மச்சான் தான் பேசுவார். மாமா இந்த இங்கேருந்து ட்ராலி போட்டு அங்கே போனால் கரெக்டாக இருக்குல்ல, ஃபோக்கஸ் வரும்ல, அந்த ஃபோக்கஸ் வந்துடல, இங்கே வந்துடல, இப்படி கேஷுவலாகவே நமக்கு சொல்லிட்டு வருவார். இங்கே ஃபோக்கஸ் வரணும், அங்கே ஃபோக்கஸ் வரணும், இந்த லைட் இங்கே இருக்கணும், இவன் இங்கே வர்றான். இந்த டீட்டெயிலை வந்து ஒரு டைரக்டராகவோ ஒரு இதாகவோ சொல்லாமல் கேஷுவலாக புரிய வைப்பார் சார். வேலை வாங்குறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஜாலியாக சிரிச்சுட்டு நக்கலாக பேசி தான் வாங்குவார். நமக்கு ஒரு இரிட்டேஷனோ இச்சிங்கோ இருக்காது. அவ்வளோ ஈஸியாக தான் அவரோட ஒர்க் பண்ணுறது. பட்டு அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச தான் தெரியுது நமக்கு இவ்வளோ வேலை செய்ய வச்சுருக்காங்கன்றது. நம்ம இவ்வளோ போராடி இருக்கோமா, இவ்வளோ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இவ்வளோ ஃபீட்பேக் அவர் சொல்லியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டராக நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிச்சுதான் இதெல்லாம் பெட்டராக வந்திருக்குமோ அப்போ தோணும் நமக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் விட்டுட்டோமோ அப்படின்லாம் தோணும் சார். பட் இருந்தாலும் அவர் நம்மளை வேலை வாங்கின விதம் வந்து நமக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாரு. அதில் நம்மளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார், நம்ம வேலை வாங்கிடுவார். உங்கள் முதல் படத்தை உங்களுடைய குருநாதரான கண்ணன் பார்த்தாரா? பார்த்தாரு சார். என்ன சொன்னார்? வேறு சொன்னார், பிடிச்சது இண்டோர் 4 இந்த இண்டோர்லாம் பண்ணலைன்னாரு. நம்ம பண்ணது எல்லாமே பெரிய பெரிய செட், அது பெரிய பெரிய செட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு செட்டே ப்ராக்டிஸில் ஆட்கள். கரெக்ட். ஒரிஜினலாக லைவ் லொக்கேஷன்ஸ் லைவ், அதில் வந்து அவ்வளோ பெரிய செட்ஸ், அவ்வளோ பெரிய பேட்டர்ன், அவ்வளோ லைட்ஸ், பெரிய செட்டப் லைட்ஸ். இன்றைக்கி வந்து பிரசாதில் நம்ம பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேட் லைட்ஸ் இன்றைக்கெல்லாம் பண்ணுவோம். மோர் தென் 4 ஜென்ரேட்ஸ் பண்ணுவோம். அதில் பண்ணும்போது அந்த லைட்டெல்லாம் பண்ணி வந்து நிற்கும் போது அவ்வளோ டயர்ட் ஆகும். ஏன்னா அவ்வளோ பெரிய செட் அது. ஸோ அதெல்லாம் சார் இவ்வளோ பெரிய செட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்பார். சாங் அவருக்கு பிடிச்சுன்னு சொல்லியிருந்தார். டைரக்டர் பார்க்கல, டைரக்டர் என்கிட்ட சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. கண்ணன் சார் பார்த்துன்னு சொன்னார், பரவாயில்லப்பா பெரிய பெரிய செட் லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அசோகே நீங்கள் கூட சொன்னார். பட் சின்ன கவுண்டர் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சூப்பர்பாக இருக்குது அப்படின்னாரு. பரவாயில்லை அப்படி இருக்கே அப்படின்ட்டு போயிட்டார். அவர் ரொம்ப சிம்பிளாக தானே சொல்லுவார், நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டார். டைரக்டர் மட்டும் வந்தார், இந்த பொள்ளாச்சி எனக்கு பிடிக்காதியா, வெள்ளைன்னு இருக்கு அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு போயிட்டார். அவருக்கும் ரொம்ப இதாக தான் சொன்னார், அப்ரிஷியேட் பண்ணார் டைரக்டர். பட் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணன் சாருக்கெல்லாம். உங்களுடைய முதல் படத்தினுடைய தோல்வி உங்களை எந்த அளவு பாதிச்சுது? ஒருவேளை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு செஞ்சோமான்னு தெரியாது. லைட்டராக தான் இருந்தோம் இல்லையா, நான் கேமராமேன் ஆகிட்டேன்ற நினைப்பு எனக்கு இல்லை அன்றைக்கி. ஸோ நம்ம ஷூட்டிங் வந்து இன்னொரு மணிவண்ணனும் வேண்டியவர், நீங்கள் வேண்டியவர், நான் எல்லாம் வேண்டியவர், எல்லாம் ராதா தெரிஞ்சவங்க. ஸோ இது எல்லாருமே போகும்போது நமக்கு ஒரு பெரிய சீரியஸ் இல்லையோ இப்போ தோணுது. அன்றைக்கி நமக்கு இருந்திருக்கலாம் சீரியஸ் இருந்துச்சோ என்னன்னு தெரியாது. அன்றைக்கி அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்ணிட்டோமோ
நம்ம பண்ணலையோ அப்படின்னு தோணும். பட் என்னென்னா அதனால் நான் கேமராமேன்ற ஃபீல் இல்லை. ஏன்னா 6 மணிக்கு பேக்கப் ஆனால் டிக் ஷூட்டிங்கு போயிடுவோம் எல்லாரும். அதனால் அது இல்லை. பட் ஆஃப்டர் லேட் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சும் போது தான் நம்ம டைரக்டரே சொன்னாங்க அறிமுகப்படுத்து. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க, ஓ நம்ம படம் பண்ணியிருக்கோம், நம்ம கேமராமேன் நம்ம இனி ப்ராப்பராக பண்ணிக்கணும். ஸோ நமக்கு அடி வாங்கிட்டோம். ஸோ இந்த அடியிலேருந்து நீங்கள் படமே பண்ணாமல் இருந்தால் கூட எல்லாத்தையும் வாய்ப்பு தரலாம். ஒரு படம் என்ன படம் பண்ணீங்க, அந்த படம் ஃப்ளாப்பான்னு கேட்டாங்கன்னா தப்பாக போயிடும். பட் எனக்கு தெரியும் அந்த படத்தில் வேற ஒரு தப்பு இருக்க மாதிரி தெரியல. பட் என்னன்னு தெரியல. அன்றைக்கி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன், டைரக்டர் எல்லாருமே இருந்தால் நமக்கு எதிர்பார்த்த வெற்றி இல்லை. பட் எங்களை பொறுத்த மட்டும் ஒன்ஸ் வெளியில் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த தாட்டே வர ஆரம்பிச்சது. ஏன்னா நம்மளை அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. டைரக்டரை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல காட்ஃபாதர் அப்படின்னா அவர் தான். நீங்கள் இருக்கீங்க, கண்ணன் சார் இருக்கார், யாருமே எங்களை அந்த இடத்துல விட்டு கொடுக்காதனால எங்களுக்கு வெளியே போகணுன்றது ரொம்ப லேட்டாக தான் தோண ஆரம்பிச்சது. ஸோ அதனால் அந்த பாதிப்பு இல்லை, அந்த பாதிப்பு நான் நினச்ச அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ இருக்குது. நம்ம அன்றைக்கி விட்டுட்டோம், ஒரு 4 வருஷம் லேட் ஆகி போச்சுன்றது இப்போ ரியலைஸ் பண்ணுறோம். பட் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு நீங்கள் தான் கேமராமேன் அப்படின்னு எஜமான் படத்தை சொன்ன போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஒரு ஃபன்னி மூமெண்ட் சார். உதயகுமார் என்னை கூப்பிட்டு சொன்னது, எஜமான் சின்ன காட்டு பெரிய வெற்றி சார், ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம், இப்போ வந்து உதயகுமாருக்கு என்ன படம் பண்ண போகிறான்னு ஏதோ பேச்சுக்கள்லாம் அடிப்படுது. நான் ஏதோ ஒரு வேலையாக சொந்த ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன் ரமணி தரணி அவர் ஃபோன் பண்ணார், டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் மயிலாப்பூரில் இருக்கார், நீங்கள் அதான் நேற்றே சொல்லலாம்னு பார்த்தா நீங்கள் ஊரில் வந்துட்டீங்கன்னா வாங்க போய் பார்க்கலான்னாரு. சரி அப்படின்ட்டு நானும் ரமணி எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், உதயகுமாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். வாங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் வருதி ஏவிஎம், ரஜினிகாந்த், உதயகுமார், ஏசிஎஸ், பிரசாத் லேப், கார்த்திக் ராஜா. சூப்பர். முதல்ல புரியலை. ஓகே தானே அப்படின்னாரு. என்ன உதயண்ணே சொன்னல புரியல. இல்லை என்ன இல்லை கமிட் பண்ணிட்டேன் நம்ம தான் அப்படின்னாரு. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் புரியல. ஏன்னா படம் பண்ணுறோன்னு சொல்லாமல் இப்படி ரொம்ப இதாக சொல்லி கார்த்திக் ராஜன் கடைசி சொன்னாங்க. அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு 2-3 மணி நேரம் நமக்கு இது என்ன இது கரெக்டாக அப்படின்னா ரமணை இது தான் நேற்றே பேசிட்டோம், உனக்கு சொல்கிறதுக்கு தான் அப்படி கூப்பிட்டாங்க நான் ரமணன். சூப்பர். அந்த நிமிஷத்தில் இருந்து சார் ஓடிச்சு பாருங்கள் வண்டி, ரிலீஸ் வரைக்கும் நிற்கல. ஸோ அது வந்து உதயகுமார் எனக்கு செஞ்ச பெரிய விஷயம் வந்து இந்த 2 படம் கொடுத்தது சார். உண்மைதான். இந்த 2 படம் எனக்கு வந்தது என்னோடய கெரியர், என்னோடய லைஃப், என்னோட எல்லாத்துக்குமான மாற்றமாக இருந்துச்சு. உண்மைதான். அதில் பெரிய எனக்கு இது வந்து உதயகுமாருக்கு தான் போகும். என்னை நம்பினார், நிஜமான அப்படி தான். பட் சின்ன கவுண்டரில் நாங்கள் இது இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் இல்லை. இந்த படத்தில் ரஜினி சார் மிக பிரம்மாண்டமான ஆள். அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவருக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கணும், என்ன லைட்டிங் இருக்கணும், என்ன மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அவரை ஹேண்டில் பண்ணுறது வந்து நமக்கு ஈஸியாக இருந்தால் கூட பார்க்குற ஜனங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து அவரை ரீச் பண்ண வைக்கணும். அப்போ நான் என்ன எஃபர்ட் போடணுன்றதான் பெரிய டாஸ்க் எங்களுக்கு. அப்போ ஏன்னா வேறு படம்னா நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், இந்த படத்தில் நான் அவரை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ வரும்போது அதில் ஒரு 2-3 சிக்கல்லாம் எங்களுக்கு வந்து உதயகுமாருக்கு சமத்தூர் ஜமீன்தார் வீடு தான் வேணுன்றார். அந்த வீட்டில் யாரும் ஷூட் பண்ணதில்லை, யார் போய் பர்மிஷன் கேட்குறதுன்னு தெரியல. சார்கிட்ட ப்ரொடியூசர் சரவணன் சார்கிட்ட சொல்லும்போது யோசிக்கிறாரு, அதே வீடு வேணுமா, அதே செட்டு போட்டு தந்துடுறலாம் சொல்கிற அளவுக்கு சொல்கிறாரு. இல்லை எனக்கு அந்த வீடு தான் வேணும். இல்லை அதே பர்ஸ்பெக்டிவ்லாம் என்கிட்ட சொல்கிறாரு. இல்லை அந்த நேச்சுரல் லைட்டில் வரலன்ட்டார். சரி அங்கே போய் அவர் ஜமீன்தார் வீட்டில் உட்காடுறோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டே சொல்கிறாரு சரவணன் சார், ராஜா இந்த மாதிரி ஒரு படம் அது இது இங்கே தான் ஷூட் பண்ணோம். அவ்வளோ யோசிச்சு கேட்குறாரு சார். அதுக்கு என்ன நான் ஷூட் பண்ணிக்கங்க, ஒரு இவர் சொல்லி முடிக்கிறத ஹெசிடேட்டே பண்ணல சார், பண்ணிக்கங்கிட்டார். அடுத்த ஆட்டம் எங்களுக்கு வருது. இப்போ நாங்கள் என்னென்னா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டை அந்த ஊருக்காரங்களே இந்த ஊருக்குள்ளே போன வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். அப்போ அந்த வீட்டில் ஒரு செருப்பு போடக்கூடாது, எந்த ரிகிங்கும் பண்ண முடியாது, கட்டுற வேலையெல்லாம் கிடையாது, ஆணி அடிக்க முடியாது, ஒட்ட முடியாது, எதுவும் இல்லை. பெரிய வீடு, பெயிண்ட்டு, ஆயில் பெயிண்ட்டு. நான் நினச்ச தெரிவேன்
ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைனா வீட்டை பெர்மிஷன் கேட்ட படம் தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே போனால் இதெல்லாம் முழிக்கிறோம், என்ன பண்ணுறது, ஐயோ மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உதய் அவர் வேறு கண்டிஷன், உதய்க்கு நம்ம இவ்வளோ பெர்மிஷன் ஆகிறோம், யாரும் இங்கே எந்த விதத்திலும் பண்ண விடக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சுக்கணும், செருப்பு லைட் மேலே தவிர யாரும் போடக்கூடாது, எந்த பழக்கம் சிகரெட்டு பிடிக்கணும் அது பண்ணோம்னா எல்லாம் காம்பவுண்டர் வெளியே போயிடணும், யாராக இருந்தாலும் போயிடுங்க அப்படின்லாம் கண்டிஷன்லாம் போட்டுருவோம்னு பேசி எல்லாம் போயிட்டோம். ஆனால் லைட்டு பண்ணுறதுக்கு என்ன வழின்றதே முதல்ல புரியல. அதுக்கப்புறம் தான் பேட்டர்னை யோசிக்கிறது. ராமநாத் செட்னி கூட எஸ்எஸ் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு எல்லாம் சேர்ந்து பேசும்போது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணால் அந்த லைட் வரும், இந்த லைட் வரும். ஸோ நம்ம ஒன்று செய்வோம், ஃப்ளெட்ஸாக ஃபோட்டோ ஃப்ளெட்ஸை கட்டி அதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை, ஒன்றும் இல்லை, மினிமம் அந்த பில்லர்லேயே டேகாக போட்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படி போட்டு டிம்மர் கனெக்ட் பண்ணி சும்மா டெஸ்ட் பார்ப்போம். அப்படியே ஒரு லைட்டை ஒரு 10 லைட்டை போட்டு டெஸ்ட் பண்ணோம். அந்த லைட்டு பட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடச்சது சார். ஒரு அந்த பிங்க்கு கூட இந்த வார்ம் லைட் ஏறணுன்னா ஒரு கோல்டன் கலர் கிடச்சது. இது ஏதோ நல்லா இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆரம்பித்து அப்போ ஒரு விஷயத்தில் எஸ்கேப், இந்த லைட்டு போட்டால் ரிஃப்ளெக்ஷன் இந்த கஷ்டத்தில் வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்டல் லைட்ஸு இது மட்டும்தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் இந்த லைட் மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த எல்லோ எப்படி வந்தது, அந்த கோல்டன் டீச் எப்படி வந்ததெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த டோன், அந்த டீச் நல்லா இருந்தது. வழக்கமாக எல்லோவாக இல்லாமல் கோல்டன் எல்லோவாக வந்துச்சு. ஸோ இது ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணும்போது, ஸோ நம்ம பிளான் பண்ணி போகிறது ஒன்று, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒன்று. ஸோ சின்ன கவுண்டில் மேக்ஸிமம் பிளான் பண்ணியே எடுத்தோம், இங்கே அப்படி இல்லை, இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸுமே 2 எக்ஸ்ட்ரீமு. அதே போல் ரஜினி சாரை எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கோ அவ்வளோ கிளாமராக பண்ணிடணும். அவரை எந்த விதத்துலேயும் எந்த ஷாட்லேயும் அவர் ஒரு ஃப்ரேமோட மாற்றக்கூடாது. அப்படி இதில் எனக்கு என்னென்னா சார், கிட்டத்தட்ட 100 ஆர்டிஸ்டோட அவர் நடிப்பார். எல்லாருமே பெரிய இருப்பு தவிர சேனாபதி எல்லாம் கருப்பாக இருப்பாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸு எல்லாம் கருப்பு, மொத்தம் ஒரு கும்பலாக வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த கூட்டத்தில் இவ்வளோ இதில் நான் ரஜினி சாரை செப்பரேட் பண்ணிக்கணும். அப்போ என்னென்னா இந்த ஒயிட்டு போட்டாலே கேமராமேன் டென்ஷன் ஆவாங்க. கரெக்ட். ஸோ இதுக்குள்ளே அவர் தெரியணும், அவர் கிளாமர் பண்ணணும், அவருக்கு லைட் பண்ணணும், அவர் மட்டும் நல்லா தெரியணும். ஸோ இவ்வளவு இஷ்யூ இருக்குங்க. இதில் நல்ல லைட்டு இருக்கிற ஃபில்டர்லாம் போட்டால் தான் அந்த லைட்டை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா ஃபில்டரும் போட்டால் உள்ளே இருட்டாயிரும். மானிட்டர்லாம் கிடையாது. இப்போ வியூ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். ரஜினி சாரை தேடணும். ஸோ அவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டு அவரை பண்ணோம். அதுக்குரிய ப்ளஸ் இதெல்லாம் கிடைச்சது சார். என்னென்னா அதே போல் அவரும் எந்த கேள்வியும் கிடையாது சார், ஒரு கருத்து கூட சொல்லி நான் பார்க்கல. ஏன்னா நமக்கு என்ன, அந்த டீம் வந்த புதுசாக கொடி பறக்க ஒர்க் பண்ண பழக்கம் எனக்கு இருக்குது. நான் அவருக்கு நோன் டு ஹிம். ஸோ அதனால் தெரிஞ்ச ஆள்ற ஒரு ஆள் நான் இருக்கேன். பட் அதனால் எந்த இதுலேயும் என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிக்கல, எந்த கேள்வியும் கேட்டதில்லை. நம்ம சொன்னால் ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அந்த படத்துலலாம் பண்ணும்போது நாங்கள் ஒரு மாட்டு வண்டி வரும், அது வரும், 1 more கேட்போம், அது கேட்போம், அதெல்லாம் வேறு ஒரு ஆர்டிஸ்டாக இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஏன்னா 3 கேமரா 2 கேமரா வரும்போது நிறைய ரீடேக்ஸ் போவோம். ஏன்னா ஊருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற கூட்டத்தை, ராஜமந்திரம் வந்து ரஜினி சாருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, மீனாவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவ்வளோ கூட்டம் வந்துடுவாங்க. யாரையும் நம்ம சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஸோ அப்போ இந்த கேமராக்காக வந்துடும். இப்போ 2-3 ரீடேக்ஸ்லாம் போகும்போது இரிட்டேட் ஆகும். பட் அவர் எதுவுமே கருச்சிடும் சாம காண்டு ஓகே நோ ப்ராப்ளம் நான் போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. இல்லை பரவாயில்ல கார்த்தி, பரவாயில்லன்னாரு. ஸோ ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஜென்யூனாக டீல் பண்ணார். ஸோ நாங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம், அவரை எப்படி இது பண்ணுவாரெலாம் தெரியும். ஸோ அதனால் இன்னும் நமக்கு இப்போ என்ன, அப்போ அசிஸ்டண்ட் பயம் இல்லை, இப்போ என் பொறுப்பு இந்த சிறுவட்டார். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு ஆர்டிஸ்ட் இதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எஜமான் படத்துடைய படப்பிடிப்பு ராஜமந்திரியில் நடைபெற்ற போது ரஜினிகாந்துடைய பிறந்த நாளை கூட அங்கே கொண்டாடினீங்க இல்லையா? மாலை தூக்கி போடுறது அடுத்த சீக்வன்ஸ் அன்றைக்கி காலையிலேருந்து ரஜினி சாருக்கு வாழ்த்துற மாதிரி அது ஷாட் வந்துச்சு. ஸோ மாடியிலேருந்து ஒரு போட்டுக்கிட்டே ஒரு 50 மாலை ஷாட்டு, டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், மிடில் எடுத்துன்னு ஒரு 50 ஷாட்டு மாலை போட்டு அவருக்கு தோடாலம் வலிக்கிறோம் கழிச்சு பர்த்டே இதுமா. விஜய், விக்ரம் ஆகிய இருவருக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தரணி. அவரோட நீங்கள் பணியாற்றிய முதல் திரைப்படம் எதிரும் புதிரும்.
அந்த அனுபவம் அப்படி இருந்தது. டெக்னிக்கலாக சூப்பர்பாக இருக்கும். பிரில்லியன்ட். அப்படி ஒரு மாஸ்டராக இருக்கணும் சார். நம்ம ஏதோ ஒரு லைட் பண்ண ஆன் சுவிட்ச் ஆன் லைட்டு அப்படி தூக்கிட்டு போய் ஒரு டிசைன் வரும், பேட்டர்ன் வரும்ல. உங்களோட சக ஒளிப்பதிவாளராக இந்த இளவரசு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான குணச்சித்திர நடிகராக இருக்கார். அவருக்கும் உங்களுக்குமான நட்பு ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? தப்பிச்சிட்டார் சார். நல்ல கேமராமேன் சார் அவர். ரொம்ப ஃபீலர் அவர். ரொம்ப கேள்வி வைப்பார் எங்களெல்லாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.